முத்துவை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் தாம்பரத்தில் கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தாம்பரத்தில் கூடிய கூட்டம் நம்ம 2 விஷயத்தை முன்னெடுப்போம். ஒன்று, தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புகழ்பரப்பு கலைக்குழு அமைப்பதற்கு அனுமதி, எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனி கொடி அனுமதி. இந்த 2 விஷயத்தையும் முன்னெடுக்கிறோம். 2 விஷயத்தையும் முன்னெடுக்கிறோம். இந்த 2க்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கிறோம். அப்போ தனி கொடினா என்ன கொடி அப்படின்னா, தலைவர் படத்தை போடலாம், அதை பல விஷயங்கள் பேசப்படுது. பெரும்பான்மையானவர்கள் தலைவர் படத்தை போட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், சத்யா திருமண மண்டபத்தில் இன்றைக்கி தலைமை கழகம் இருக்கு இல்லையா, அந்த அப்போ சத்யா திருமண மண்டபம் அப்படியே நுழைவு வாயில் கேட்டில் தாமரை போட்டிருந்தது. நான் அந்த ஒரு நிர்வாகி துரையவனை கேட்டேன், உதயசூரியன் போடாமல் தாமரை போட்டிருக்கே என்ன காரணம்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது தலைவருக்கு ராசின்னு சொல்லிட்டு அவர் விரும்பி போட்ட அடையாளம் இது அப்படின்னு சொன்னார். அதனால் தலைவர் விரும்பி போட்ட ஒரு அடையாளத்தை அவருடைய கொடியில் வச்சா அதே அவருக்கு பிடிக்கும், அதனால் அதை வைக்கலாமே அப்படின்னு நான் ப்ரொப்போசல் கொடுக்குறேன். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் பார்த்துட்டு கூட இப்போ நேராக வாங்க, நம்ம இப்போ போவோம், அங்கே திருமண மண்டபத்தில் நுழைவாயில் தாமரை இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னா. இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்களா? மாமா பார்த்து விளக்கமும் கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் தீர்மானம் போடுறோம், இந்த மாதிரி தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புகழ்பரப்பு கலைக்குழு அமைப்பதற்கும் எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனி கொடி அடையாளமாக இந்த தாமரை பூக்கொடியை அடையாளப்படுத்தவும் புரட்சி தலைவர் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுவாக எழுதி எல்லோரும் அங்கே கையெழுத்து போட்டு அந்த மனுவை எடுத்துக்கிட்டு போகிறோம்.